என்றும் தேவ தேவை திரு ஆலவா இடத்து கண்டவரே இன்பம் பெறுவார். மதுரைக்கு போய் சொக்கநாதரை தரிசனம் பண்ணா இன்பம் உண்டு. திரு ஆலவா இடத்து வதிந்தவரே பர வீடு சேர்வார் என்று பாடுகிறார். அவ்வளவு சிறப்புக்குரிய ஸ்தலம் அந்த ஸ்தலம் மதுரையம்பதி. அங்க இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு பேரு கல்யாண சுந்தரேஸ்வரர். சுந்தரம்னா அழகு. ஏன் மற்ற ஊர்ல சிவபெருமான் அழகா இல்லையா அப்படின்னா, ஏன் நாகர்கோவில்ல சிவபெருமான் இருக்கிறார், இந்தியா முழுக்க எங்கெங்கயோ சிவபெருமான் இருக்கிறார், அங்கெல்லாம் அவர் அழகா இல்லையா? மதுரையில மட்டும்தான் அழகா இருக்கிறாரா அப்படின்னா, மதுரையில மட்டும்தான் அவரு மீனாட்சிய கல்யாணம் பண்ண கைலாயத்திலிருந்து கிளம்பி வந்து மாப்பிள்ளை கோலத்தில் இருக்கிறார். மாப்பிள்ளை அலங்காரம் பண்ணது யாரு தெரியுமா? சிவபெருமானுக்கு குபேரன் வந்து மேக்கப் போட்டு விட்டானா. மேக்கப் போட்டு விட்டது யாருன்னா குபேரன். அப்படி மேக்கப்லாம் போட்டு முடிச்சுட்டு அலங்காரம் பண்ணிட்டு மாப்பிள்ளை கோலத்துல மேடைக்கு வர்றார். அந்த அழக திருவிளையாடல் புராணத்துல பரஞ்சோதியார் பாடுறார். எவ்வளவு அழகு தெரியுமா அந்த சிவபெருமான். வழக்கமா என்ன பண்ணுவார்? புலித்தோல் அணிஞ்சிருப்பார். கழுத்துல நம்மலாம் விதவிதமா பாசி மாட்டிக்குவோம், நெக்லஸ் மாட்டிக்குவோம், ஆரம் மாட்டிக்குவோம். அவரு பாம்பை எடுத்து மாட்டிட்டு இருக்கிறார். அவருக்கு தெரிஞ்ச அலங்காரம் அதுதான். இந்த கல்யாண மாப்பிள்ளையா வரும்போதாவது கொஞ்சம் நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு அழகா வரலாம்ல அப்படின்னு குபேரன் சொல்லி அலங்காரம்லாம் பண்ணனா வந்தாராம். அந்த அழகை எழுதுறார் பரஞ்சோதியார். எப்படி வந்தார் தெரியுமா? சடை மறித்து கதிர் மகுடம் தரித்து. சிவபெருமானுக்கு முடியெல்லாம் அப்படி விரிஞ்சு இருக்கும். அது நடனம் ஆடிட்டே இருக்கும் போதெல்லாம் முடி பறக்கும். பைரவர் கோலத்துல பார்க்கலாம். முதல்ல அந்த சடையை மறைச்சாராம். சடை மறைத்து கதிர் மகுடம் தரித்து. அப்படி சூரியன் மாதிரி ஒளி விடுற மகுடத்தை வச்சாராம் அலங்காரத்துக்கு. சடை மறைத்து கதிர் மகுடம் தரித்து நாரும் கொன்றையம் தார் அணிந்து வேப்பம் தொடை முடித்து. கொன்றை பூவால மாலை போட்டுக்கிட்டார். அவர் எப்பவுமே கொன்றை வேந்தன், அதனால போட்டிருந்தார். வேப்பம்பு மாலை எதுக்கு போட்டாரு? வேப்பம் தொடை அணிந்து. வேப்பம்பு மாலை எதுக்கு போட்டாரு? ஏன் தெரியுமா? அவர் கல்யாணம் பண்ணிக்க போறாருல பொண்ணு மீனாட்சி. பாண்டிய மன்னர்கள் வேப்பம் பூ அணிவார்கள், சேர மன்னர்கள் பணம்பூ அணிவார்கள், சோழ மன்னர்கள் ஆத்திப்பூ அணிவார்கள், பாண்டிய மன்னர்கள் வேப்பம்பூ அணிவது வழக்கம். நேற்றுக்கு திருக்கல்யாணம் பார்த்திருந்தீங்கன்னா தெரியும். மீனாட்சி எத்தனையோ ஆபரணங்கள், வைரோ வைடூரியோ முத்து மாணிக்கோ பவளம்னு எத்தனையோ நகைகளை அணிந்திருந்தாலும் திருமணத்தன்று அவள் அணியக்கூடிய மிக முக்கியமான ஆபரணம் வேப்பம்பூ மாலை. அது இல்லாம திருக்கல்யாணம் நடக்காது. அதனால இவரும் வேப்பம்பூ மாலையம் அணிஞ்சுக்கிட்டாராம் சிவபெருமானும். நாரும் கொன்றையம் தார் அணிந்து வேப்பம் தொடை முடித்து கையில என்ன வச்சிருக்கிறார்? ரிஷப கொடி வச்சிருக்கிறாரா? அதை நிறுத்திட்டாராம். அதை நிறுத்திட்டு மீன் கொடிய கையில வச்சுக்கிட்டாராம். கழுத்துல இருந்த பாம்பை கழட்டி வச்சார். விட நாக கலன் அகற்றி மாணிக்க சுடர் பூன் ஏந்தி. நல்ல மாணிக்கம் தக தகன்னு சுடர் விடுது. அதை எடுத்து கழுத்துல மாட்டிக்கிட்டு அப்படியே ஜம்முன்னு நின்னாராம். கையில மீன் கொடி வச்சிருக்கிறாரு. வழுதி மருமகனாகி பாண்டிய மன்னனுடைய மலையத்துவஜனுடைய மருமகனாக மீன நோக்கின் மட வரலை மணந்து உலகம் முழுதாண்ட சுந்தரனை வணக்கம் செய்வோம். சிவபெருமான மாப்பிள்ள கோலத்துல பரஞ்சோதியார் பாடுறார். ஏன் மற்ற கோவில்ல இருக்கிறத விட இங்க இருக்கிறவருக்கு சுந்தரேஸ்வரன் பேருனா இங்க அவர் மாப்பிள்ள கோலத்துல அழகா இருக்கிறார். அப்படி மீனாட்சியை திருமணம் செய்து கொண்ட ஸ்தலம் மதுரையம்பதி.